ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு சாம்பார் நிறைய காய்கள் போட்டு நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, முருங்கைக்காய், கேரட்டு, காலிஃப்ளவர், அப்புறம் கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாமே போட்டு செய்யலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கோம். அந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். அந்த பருப்பு வேகிறதுக்கு அந்த பருப்புக்கு மேலே தண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு துண்டு பெருங்காயம் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 2, ஒரு துண்டு பெருங்காயம் இதெல்லாமே நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம்னா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்காக. இப்போ இந்த பருப்பு வேகட்டும், நம்ம விசில் போட்டுடலாம். இது 3 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். அப்புறம் சாம்பாருக்கு வேண்டிய நம்ம காய்களெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம காயெல்லாம் நம்ம வேக வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ முள்ளங்கியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். முள்ளங்கியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு முள்ளங்கி கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, காய் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துருக்கோம். கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், காலிஃப்ளவர் இது எல்லாமே இதில் சேர்த்துட்டு இது கூட நம்ம 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சாம்பார் தூள் அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா இதை கலந்து விடலாம். நம்ம இன்னைக்கு எல்லா நிறைய காய் போட்டு நம்ம வந்து அருமையான ஒரு சாம்பார் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தேவையான தண்ணி விடணும். தண்ணி சேர்க்கலாம். காய்க்கு மேலே இருக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த காய் வெந்து வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா காய் வேகட்டும். நம்ம இதுக்கு மூடி போட்டுடலாம். பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சாம்பார். பாருங்கள், இப்போ நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து தண்ணியும் கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு. காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணணும்னா இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த பருப்பை அந்த கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சுட்டு நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு இப்போ அதை நம்ம சேர்த்தாச்சு. அது கூட சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விடலாம்.
இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் புளி தனியாக ஊற வச்சுருக்கோம். கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் சேர்த்துட்டு நமக்கு சாம்பார் ரொம்ப கெட்டியாக வேண்டாம்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னா. இப்போ புளி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு சாம்பாரை வந்து தாளிப்பு போடணும். பாருங்கள், உப்பு காரம்லாம் இன்னொரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொதியும் வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு நம்ம சின்ன பேன் வச்சாச்சு. அதில் ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது கூட நம்ம 2 வரமிளகா போட்டுக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு. இது வேகட்டும், கொஞ்சம் வேகட்டும். இதுக்கப்புறமா 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா காயும் போட்டு வச்சுருக்க சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும். நம்ம நல்லா சூடாக சாதம் வச்சுட்டு சாப்பிடலாம். இப்போ இந்த சாம்பார் இந்த தாளிப்பெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நெய் நம்ம 2 ஸ்பூன் நெய் விடுவோம். பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் வெந்து வரட்டும். ரெண்டு மிளகாயும் போட்டாச்சு. வரமிளகாய், அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்தாச்சு சாம்பாரில். எல்லா காயும் போட்டு நம்ம சாம்பார் இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது, எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் செஞ்சாச்சு. இப்போ நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் இதில் சேர்த்துக்கிறோம். நெய்யும் சேர்த்து சாம்பார் நம்ம செய்யும்போது சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி இலை கட் பண்ணி அதையும் நம்ம இதில் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த சாம்பார் இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு ஹாப்பி ட்ரெடிஷன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.